எல்லாருமே நீங்கள் பிரச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு வேலையில் இன்னும் திமுக கூட்டணியில் செட்டில் ஆகாமல் இருக்குது. மாற்று கட்சியை விட எங்களுக்கு சீட்டு கம்மியாக கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு வருத்தம் இல்லை. எங்களுக்கு என்ன வருத்தம்னா எங்களை ஒரு பொருட்டாகவே நீங்கள் மதிக்கலையே. நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அவைத்தலைவர். நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம். தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துக்கிறீங்க, ராஜ்யசபா கொடுத்துருக்கீங்க, ஓகே சார் 10 சீட்டு கொடுக்குறோம், 10 வேட்பாளர் காலம். திடீர்னு வேட்பாளர் கேட்டால் நான் எங்கே போகிறது? கமலஹாசன் மாதிரி நம்மளையும் உள்ளே கூப்பிட்டு எதனா பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு உடனே ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. கமலுக்கு நீங்கள் டார்ச் லைட் சின்னம் கொடுக்காமல் போனது துரதிருஷ்டவசமானது. கூட்டணி தர்மத்தை நீங்கள் பாதுகாக்கணும். இவர் உதயசூரியனில் ஒரு நிற்க வச்சு இவருக்கு பண்டோட்டி தொகுதியை குத்தி இவருக்கு துட்டையும் குத்து ஆலயம் போட்டு ஜெயிக்க வச்சா நெஞ்ச நிமித்திட்டு என்கிட்ட கேள்வி கேட்குது. துரைமுருகன் சொல்கிறாரு, என்ன மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு கேள்வி கேட்குறான், அவனுக்கு நீங்கள் சீட்டு குத்தினா நான் அரசியல் விட்டே போயிடுவேன். ஸ்டாலின் எப்போதுமே சைலண்ட் கில்லர். துரைமுருகன் மட்டும் ஆட்புட்டு தஞ்சாவூர் பண்ண மாட்டார், கீழே எழுதிட்டார். வேலுமுருகன் அடுத்த வாடி ஓட விடவும் எழுதிட்டார். பிஎட் கூட சொல்கிறார், அடுத்த வாடி வந்தானே உள்ள விடாத. நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன். முதலமைச்சரை சந்திக்க சொல்லி நான் அப்பாயின்மெண்ட் கிட்ட தனிச் செயலாளர்கிட்ட கேட்டேன். அப்போ நம்ம 5 பைசா கூட மதிக்க மாட்டேன்றான். அதுக்கான யாரை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு திமுகவுக்கு தெரியும். அப்போ வைகோ வச்சு ப்ரெஷர் பண்ணி அவர் ஒரு தூதுவராக்கி 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் கன்வின்ஸ் பண்ணிச்சு. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணானுங்க, வேல்முருகனை கன்வின்ஸ் பண்ண முடியல. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நான் தான் ஸ்னேகலுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இனி நம்ம கூட பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் வெங்கடேசன் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார், தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது சார்? தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி தேதி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் செட்டில் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பக்காவாக தன் கூட்டணி கட்சிகளோட செட்டில் ஆகி தேர்தல் மேனிஃபெஸ்டோ அறிவித்து கிட்டத்தட்ட 3ஆவது நாள் பிரச்சாரமே போயிட்டுருக்குறாங்க. பெருங்கொண்ட பிரச்சாரம் மயிலாப்பூரில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஆலந்தூர் வரையும் பெருங்கொண்ட பிரச்சாரத்தை திரு எடப்பாடி அவர்கள் செஞ்சிட்ருக்காரு. அங்கே அவினாஷியில் முருகன் அவர்கள் சித்தி விநாயகர் கோயிலில் சாமியை கும்பிட்டு அவரை ஆரம்பிச்சிட்டாரு, நாயனார் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே நீங்கள் பிரச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு வேலையில் இன்னும் திமுக கூட்டணியில் செட்டில் ஆகாமல் இருக்குது. ஏன் செட்டில் ஆகாமல் இருக்குது? அது உள்ள என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே இருக்காங்க. அந்த தோழமை அங்கே இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலபாரதி பொது ஒரு எக்ஸலத்தில் பதிவு போடுறாங்க. நீங்கள் மாற்று கட்சியை விட எங்களுக்கு சீட்டு கம்மியாக கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு வருத்தம் இல்லை. எங்களுக்கு என்ன வருத்தம்னா எங்களை ஒரு பொருட்டாகவே நீங்கள் மதிக்கலையே. அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லலாம், எங்களை ஒரு கட்சியாகவே நீங்கள் கன்சிடரே பண்ணாமல் எங்களுக்கு சீட்டை குறைச்சிட்டிங்க. அது எங்கள் உணர்வுகளை பாதிக்குது, எங்கள் தொண்டர்கள் மனநிலை ரொம்ப வேதனை அடையுது. இவ்வளோ நாள் உங்களுக்காக நல்லது கெட்டதுக்கெலாம் நாங்கள் தான் உள்ளே இருந்தோம். அது உண்மை, அதை நான் ஒத்துப்பேன். இப்போ சிஏ அமெண்ட்மெண்ட்டாக உடனே வந்துடுவாங்க, கம்யூனிஸ்ட்லாம் எல்லாம் வாங்க. இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் போகிறா உடனே வந்துடுவாங்க. உலக நாடுகள் பிரச்சனைகள்லாம் வருவானுங்க, உள்ளூர் பிரச்சனைக்கு எதுக்குமே வரமாட்டானுங்க கம்யூனிஸ்ட்டு. அங்கே போய் சாம்சங் பிரச்சனைக்கு நின்று போராட மாட்டானுங்க. தூய்மை கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்து போராட மாட்டாங்க. இவங்களாம் எப்படி போராடுவாங்கன்னா, நாங்களும் போராட்டத்தில் பங்கு கொண்டோம். தொகுப்பு ஆசிரியர்கள் போராடுறாங்க பாருங்கள், நாங்களும் போனோம். இந்த அரசு இது செவிசாய்க்கணும், இந்த அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும். நான் மாண்புக்கு முதலமைச்சர் வேண்டிக்கிறேன். ஃபார்மாலிட்டிஸ் ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடமைக்காக தூய்மை பணியாளர்களுக்கு இப்படி தான் இந்த அரசு வஞ்சிக்கக்கூடாது. நம்ம கேட்குறது போராட்டம் பண்ணுறதுக்கான தொண்டர்களையோ தோழர்களை கேட்கல, போராட்டக்காரன் நிவாரணம் கேட்டு போராடணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடன் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வேலைவாய்ப்பு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை அதை நீக்கிட்டு அவர்கள் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இதான போராட்டத்தின் இது. சும்மா போய் ஓரமாக நின்றுட்டு நாங்களும் கலந்துக்கிட்டோம். ஆமாம், இவர் இப்படி தான் பண்ணுறாரு, சர்ச்சார்ஜ் ஏற்றிட்டாரு, பீக் ஹவரில் கரண்ட் ஏற்றிட்டாரு, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்களும் போராடுறோம். ஆமாம், குழாயில் தண்ணியே வரல, ஜல்ஜீவன் திட்டத்தில் மத்திய அரசு பணம் தரல, அதனால தான் தண்ணி வரல, நாங்களும் போராடுறோம். தொகுப்பு ஆசிரியர்கள் 181 நம்பர் போட்டு போராடுறாங்க, நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோ நிறைவேற்றினேன்னு. ஆமாம், அவங்க தொகுப்பு ஆசிரியர்களுக்கு நீங்கள் தேர்தலில் என்னென்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றலை, நாங்களும் உங்களோட போராடுறோம். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க அது உயர்நீதிமன்றம் சுவாமிநாதன் நீதியரசர் ஆணையிட்டோம், அது இவங்க நிறைவேற்றலை. நீதிபதிக்கு எதிர்த்து இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வராங்க. எங்கே கொண்டு வராங்க? நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்க. நாடாளுமன்றத்தில் கண்ணை மூடி நாங்கள் கையெழுத்து போட்டோமே. கையெழுத்து போட்டிங்களா? அது என்னன்னு கூட பார்க்கல. ஸ்டாலின் சொல்லிட்டார் கையெழுத்து போடுங்க.
இந்த மாதிரி கையெழுத்து போட்டால் திருப்பரங்குன்றத்தில் ஒரு இந்து ஓட்டு நமக்கு விடாதுன்னு அவங்களுக்கு தெரியல. எப்படி விழும்? அதுக்கெல்லாம் நாங்கள் உறுதுணையாக இருந்தோம். மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் சம்பந்தமே இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வர போகுதுன்னு நீங்களா எல்லா முதல்வரையும் கூப்பிட்டு போராட்டம் பண்ண சொன்னீங்க. சரி, நாங்களும் உட்காந்து போராடினோம். அதாவது சம்பந்தம் இல்லாததாக சொல்கிறேன். அமித்ஷா சொல்லிட்டார் 2026 மக்கள் சீரமைப்பு கடிப்பணும், எந்த எம்பி தொகுதியும் குறைக்கப்பட மாட்டாதுன்னா. மாநில சுயாட்சி அது என்னென்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களும் உங்களோட வந்து போராடுறோம், ஆனால் எங்களுக்கு நிவாரணம் இல்லைன்னு இந்த போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி பாலபாரதி தன்னுடைய எதிர்ப்பை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று. அப்புறம் வந்து இவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினோட அவைத்தலைவர் அர்ஜுன் நினைக்கிறோம் அவர் பேர். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து சிரித்து கொண்டே அழுகிறோம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன்னு ஒரு பாட்டு வரும்ல, அது சொல்கிறார் வந்து மேடையில். நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம்ப்பா. ஏன் நீ சிரித்து கொண்டே அழுகிற? மாணவன்லாம் வந்தால் 2014 தேர்தலில் புறக்கணிச்ச பேர் புறக்கணிச்சிட்டு போக வேண்டியதாயா? எங்கள் தலைவன் சாண தலைவன் கலைஞானி மக்கள் நீதி மையத்தில் இடது இல்லை வலது இல்லை நடுவில் தான் பூந்து உட்காருவேன்னு சொன்ன சிங்கம், பெருங்கோட்டத்துக்கு தலைவன், டார்ச் லைட்டாக கலர் டிவியை உடைத்த மிகப்பெரிய ஒரு போராளி பம்பின்னு போய் நிற்கிறார். நாங்கள் வந்து முதலமைச்சர்களுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப முதலமைச்சர் எங்களுக்கு நன்றி சொன்னார். நாங்கள் என்ன சொன்னோம் தெரியுமா? இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்களே, எங்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் காப்பாற்றினதுக்கு நான் என் கடமையை தான் செஞ்சேன். என்னையா உன் கடமை? படத்தில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சு உங்களுடைய சொந்த வாழ்க்கையெல்லாம் இழந்து இவ்வளோ பெரிய மக்களை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க, எனக்கு நன்றி சொல்லாதீங்க, நான் என் கடமையை தான் செஞ்சேன். அதை தான் கமலஹாசன் சொல்கிறார். எனக்கு நன்றின்ற வார்த்தையை சொல்கிறாதீங்க, என்னால் முடியாது, நைட்டு தூங்க முடியாது, நான் என் கடமையை தான் செஞ்சேன். அதுக்கு மானமுள்ள 2011 வைகோ வந்து ஜெயலலிதா அம்மா சீட்டு வந்து இரட்டை இலக்கில் கொடுக்கல, ஒற்றை இலக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னோன்னே தேர்தலை புறக்கணித்து வீட்டில் போய் உட்காந்தார். வீட்டில் உட்காந்து குழி அழுதார். வேறு விஷயம், அவங்க அம்மா பொண்ணு ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டார், யாரையும் உள்ளே விடாது, 10 நிமிஷம் நான் அழுகணும், எனக்கு முடியல. அசிங்கப்படுத்துகிறாங்க. எப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க? போன வாட்டி 35 சீட்டு கொடுத்தாங்க, இந்த வாட்டி 4 சீட்டு கொடுக்குறேன்றாங்க, என்னால் முடியல, நான் போய் அழுகணும், ஒரு 2 நாள் அழுதுட்டு தான் எனக்கு வெளியே வரும்போது தேர்தல் நான் புறக்கணிக்கிறேன்னு அழுத மாதிரி. நீங்கள் என்ன சொல்லணும்? இது வந்து நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க வந்து டார்ச் லைட் சின்னத்தில் நிற்கிறதுக்கு ப்ரெஷர் பண்ணதாகவும், அதற்கு வந்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்கவங்களாம் இல்லை நீங்கள் உதயசூர் தான் நிற்கணும் ப்ரெஷர் பண்ண மாதிரி ஒரு மடைமாற்றி திமுக தான் இந்த ப்ரெஷர் பண்ண மாதிரி இங்கே இருக்க ஊடகங்கள் கொண்டு வந்தாங்களே, அப்படி கிடையவே கிடையாது. திமுக உள்ளே நுழைஞ்சவொடனே என்ன கேட்குறாங்க கமலஹாசன்ட்ட, சார் என்ன சார் உங்கள் ஐடியா? 10 சீட்டு வேணும், ஐ நீட் 10 சீட்ஸ் அப்படின்னு. எதுக்கு இப்படி சார் 10 சீட் கேட்குறீங்க? நேற்று வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குத்துக்கிறீங்க, ராஜ்யசபா குத்துருக்கீங்க, அப்புறம் 0.64% தான் 2021 சீட்டு வாங்கினாங்க 60ன்னு, அவங்களுக்கே கொடுத்துருக்கீங்க. 4% ஓட்டு வாங்கினோம்ல, எங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களா? ஓகே சார் 10 சீட்டு கொடுக்குறோம், 10 வேட்பாளர் காலுங்க. திடீர்னு வேட்பாளர் கேட்டால் நான் எங்கே போகிறது? அவருக்கு ஷாக். அவருக்கு திடீர்னு வேட்பாளர் கேட்டால் நான் எங்கே போகிறது? ஏன் சார், நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர், நான் தான் செயலாளர், நான் தான் பொருளாளர், நான் தான் உறுப்பினர். திடீர்னு நீங்கள் 10 பேரை கேட்டால் சரி சார் 10 பேர் இல்லையா, எவ்வளோதான் சார் உங்களால் முடியும்? ஸ்னேகன், முரளி அப்பாஸ், அப்படி ஒரு 5 பேர் முடியும் சார். சரி 5 பேர் முடியுமா? 5 பேருங்க ஆளுக்கு 5 கோடி பணத்தை காட்டுங்க. பணமா? நானே ரெட் ஜெயினில் வாங்குற பணத்தை வச்சு தான் படத்தையே எடுத்துகிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட பணம் கேட்டிங்கன்னா திமுக கிளவராக ப்ளே பண்ணிச்சு. சரி 5 சீட்டு ஒன்று கொடுத்துட்றோம், பணத்தை காட்டு. ரொம்பலாம் கேட்கல, ஏன்னா திமுகலாம் 50 கோடி செலவு பண்ணுறாங்க, நான் ரொம்பலாம் அவங்களை கேட்கல. ஆளுக்கு 5 கோடி லிக்விட் கேஷை காட்டு, நாங்கள் மிச்ச பணத்தை கொடுத்து உங்களுக்கு தேர்தலிக்கணும். தெருக்கோடியில் போய் வேணால் நிற்கிறேன், 5 கோடி என்கிட்ட இல்லை, 5 பைசா இல்லை, நான் வந்த காரே இன்றைக்கி வரைக்கும் இஎம்ஐ கட்டி நிற்கிறேன். என்ன சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சீட்டு உறுப்பினர் 10 பேரை கேட்டால் 10 பேர் இல்லை, சரி 5 பேர் சரின்னா 5 பேருக்கு சீட்டு கொடுக்குறோம், அதுக்கு இதை கொடுனா இல்லை. அப்புறம் வந்து டார்ச் லைட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்கன்றது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு போகலாம் சார், நான் அடுத்த ஆளை பேசணும், டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வெளில அழுதுகிட்டே வந்திருக்கார். கமலஹாசன் வந்துட்ட பிறகு தான் எங்கே இவனுங்க வெளியில் நான் சொன்னாங்க, இது பேர் நான் இப்போ உள்ளே நடந்த விஷயம்லாம் வெளியே வந்து நமக்கு அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்ட நான் தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லி அவராக வெற்றி பண்ணுற பேர். அவர் எனக்கு நன்றி சொன்னார், நான் என் கடமையை தான் செஞ்சேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அதை பாசிட்டிவ், அது பொலிட்டிஷியனோட வேலை, அதை ஒரு பாசிட்டிவ் ஆகிக்கிட்டார். ஆனால் மேட்ரு என்னென்னா, அவரை உள்ளே உட்கார வச்சு உங்களுக்கு சீட்டில் ராஜ்யசபா கொடுத்தாச்சு, கட்சின்னு ஒன்று இருந்தால் கட்சியை காட்டுங்க எங்களுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அவரை. இப்போ உட்காந்துருக்கவங்களாம் யார்? ஜாம்பவான் டிஆர் பாலு கண்ணில் விளக்கணை விட்டு ஆட்டுறவர். நீங்கள் வந்து எங்கெங்கே அடர்த்தியாக இருக்கீங்க, மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் உங்ககிட்ட யார் இருக்கா? என்கிட்ட யாரும் இல்லை, என் ஒய்ஃபும் இல்லை, பணமும் இல்லை, யாருமே இல்லை, 2 பொண்ணுங்க தான் இருக்குது, படத்தில் நடிச்சிட்டு இருக்கு. திடீர்னு யாரை கேட்டால் நான் எங்கெங்கே போகிறது? இது ஆம்பளை பையனாக இருந்தாலும் அவனையும் ஒரு வேட்பாளர் ஆகலாம், அதுவும் இல்லைன்ட்ட. அப்போ என்ன, அப்புறம் எதுக்கு நீங்கள் சீட்டு கேட்குறீங்க? கேட்க சொன்னாங்க, கேட்குறேன்,
சீட் இல்லை, போ சொன்னால் போகிறேன், கேட்க சொன்னா கேட்குறேன். நீங்கள் தானே நேர்காணல் கூப்பிட்டீங்க. அனைத்து கட்சி கூட்டம்னா மக்கள் நீதி மையம் வான்னு கூப்பிட்டீங்க, நான் வந்து ஓரமாக நிற்கிறேன்ல, நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் கையெழுத்து போடுறேன்ல. ஆமாம் ஆமாம், விளக்காக்கா தான் ஸ்டாலின் விளக்காக்கா பறக்குதுன்ட்டார். ஆமாம் ஆமாம், தமிழ்நாட்டில் பறக்குது, கையெழுத்து போடுறேன்லண்ணா. அப்போ இதுக்கும் நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. நான் பாட்டு 7 ஷூட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் வா வா நேர்காணல் வானே வந்து நான் சீட்டு கேட்டால் இல்லைன்றீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் கொஞ்சம் முந்திக்கிட்டார். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதை. ஸோ மக்கள் நீதி மையம் டோட்டலாக வெளியே போயிடுச்சு. அதனால தான் மானமுள்ள வைகோ மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து மாறி இருக்கிறார். 2014 வைகோக்கு எப்படி ஒரு மானம் பீரிட்டு பொங்குச்சோ, அதுமாதிரி 2024 கமலஹாசனுக்கு மானம் பொங்கி இருக்கிறது. நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு அன்றைக்கி வைகோ சொன்னார். இவர் புறக்கணிக்கிறோன்னு சொன்னால் கூட இவருக்கு கொஞ்சம் ஈனமானம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கலாம். நாங்கள் புறக்கணிக்கல, உள்ளே வச்சு எங்களை செருப்பால் அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டானுங்க, இருந்தாலும் ஆதரவு தரும், நாங்கள் என்ன பண்ணுறது, அரசியல் வந்துட்டுமே, போராட்டம்னா என்னை கூப்பிட்றாங்க, படம் எடுக்குன்னு என்னை கூப்பிட்றாங்க, நல்லது கெட்டதுக்கு என்ன கூப்பிட்றாங்க, என் பிறந்த நாளுக்கு நாய் கூட வராது வீட்டுக்கு, ஸ்டாலினே வராரு, விருந்து சாப்பிட்றாரு, ஆழ்வார்பேட்டையே அலோகலப்படுது. அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரா இல்லை ஸ்டாலினே? குடும்பத்தோடு போய் கூத்தடிச்சாங்களா இல்லையா? நேற்று வரையும் கமலஹாசனை கிட்டே சேர்க்கல அவனுக்கு. இந்த வாட்டி பார்த்தா கமல் வீட்டுக்கு போய் உதயநிதி போகிறாரு, கமல் போகிறாரு, எல்லாம் போயிருக்கு. மேட்ரு என்னென்னா, கமலிடம் பணம் இல்லை, மிகப்பெரிய பண சிக்கலில் அவர் இருக்கார், முன்னாடிலேருந்தே இருக்கார் அவர். இப்போ இடையில விக்ரமில் கொஞ்சம் தழுந்திருந்தார். ஒட்டுமொத்த விக்ரம் படுத்த லாபத்தை இந்த ஜோலியை முடிச்சானுங்க. எந்த ஜோலியை? தக் லைஃப்பில் ஜோலியை முடிச்சிட்டானுங்க. 350 கோடி இது லவுட்டின்னு போயிடுச்சு. இந்தியன் 3 வருமா வராதான்னு லைக்காவுக்கும் தெரியாது, சங்கருக்கும் தெரியாது, கமலுக்கும் தெரியாது. ரைட்டா? இப்போ கமல் வந்து சேயோன்னு சொல்லி சிவகார்த்திகன் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு. அவர் நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு, அவரும் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு, அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் பணம் எங்கே இருக்குது? யார் தருவா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் டெட் ஜெயின், அவர் பணத்தை வச்சு தான் இவர் படம் எடுக்கிறார். அதனால் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அது மூலம் நம்ம என்ன, அவர் மக்களுக்கு தரக்கூடிய செய்தி, தொண்டர்கள் கூட செய்தினா, படிக்காதவன் படத்தில் விவேக் சொன்ன செய்தி தான். இது நாள் வரையும் தொண்டர்களை நான் எதனா செஞ்சுருக்கேனா? ஒன்றும் இல்லை, இனிமேல் ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு. இந்த கை காட்டுவோம்ல, இது நாள் வரையும் உனக்கு எதனா செஞ்சுருக்கேனா? இல்லை, இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்போ இவர் பின்னாடி வந்து சொத்தை இழந்து, பதவியை இழந்து, தூக்கத்தை இழந்து, உடல்நிலை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து எவன் மக்கள் நீதி மையத்தில் போனானோ அவன்லாம் இன்றைக்கி ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ கம்யூனிஸ்ட் உள்ள பிரச்சனையை பார்த்துட்டோம், மக்கள் நீதி மையத்தில் உள்ள பிரச்சனையை பார்த்துட்டோம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவால், நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோன்னு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பிரச்சனையை பார்த்துட்டோம். நம்ம விடுதலை சிறுத்தைகள் அன்னையில் வரார் அன்னை, கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் கேட்டு 8 மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டு குறைப்புக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை, அவங்க வந்து போன வாட்டி கம்பேர் பண்ணால் 6லேருந்து 2 கொடுத்துட்டாங்க, 8ன்னு சொல்லி அவங்க வந்து குதூகலிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பொது தொகுதி 2 கொடுத்துட்டாங்க, நான் 6 தான் தனி தொகுதியில் கொடுத்துட்டாங்கன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கமலஹாசன் மாதிரி நம்மளையும் உள்ளே கூப்பிட்டு வந்து எதனா பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்ட்டு உடனே ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. கமலுக்கு நீங்கள் வந்து டார்ச் லைட் சின்னம் கொடுக்காமல் போனது துரதிருஷ்டவசமானது, கூட்டணி தர்மத்தை நீங்கள் பாதுகாக்கணும், கமலுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு கன்வின்ஸ் பண்ணி அவர் டார்ச் லைட் சின்னத்தை கொடுத்துருக்கணும். நீங்கள் எல்லாரும் உதயசூரி சின்னத்திலே நிற்க சொன்னால் அப்புறம் நாங்கள் கட்சியே உள்ள இதில் இணைச்சிடலாமே. இப்போ பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் கருணாஸ் வாங்க, தமிழ் சார் கமான், அப்புறம் இவர் ஜவஹர்லா கமான் அப்படின்றார். எல்லாம் வந்து நிற்கிறான். நீங்கள் எல்லாம் என்ன கட்சி? நீ மனிதநேய மக்கள் கட்சி. நீ என்ன கட்சி? மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சி. நீ முக்குளத்தோர் புலிப்படை கட்சி. சூப்பர். நீ என்னையா? எஸ்டிபிஐ. ரைட்டு. உங்களுக்குலாம் என்ன கொள்கை? ஒரு கொள்கையும் இல்லை தலைவரே, நீங்கள் சொல்கிறத கேட்குறதா தலைவரே எங்கள் கொள்கை. நீங்கள்லாம் வெவ்வேறு கட்சி, ஆனால் இப்போத்துலேருந்து நீ நானோ ஒன்றுக்குள்ளே ஒன்று, எல்லாம் உதயசூரியனில் நில்லு. கரெக்டா? இப்போ நான் சொன்ன அந்த 4 கட்சி எந்த சின்னத்தில் நிற்குது? உதயசூரியத்தில் நிற்குது. உதயசூரியன் சின்னத்தில் நின்று நீங்கள் வென்றெடுத்து நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறீங்க. ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு, அன்றைக்கி டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள், செயல்பாடு உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் அவங்களுக்கு எதிராக பேச முடியுமா? அப்படி பேசின என் சிங்கம் தான் வேல்முருகன். இவர் உதயசூரியனில் ஒரு நிற்க வச்சு இவருக்கு பண்டோட்டி தொகுதியை குத்தி இவருக்கு துட்டையும் குத்து ஆலயம் போட்டு ஜெயிக்க வச்சா நெஞ்ச நிமித்திட்டு என்கிட்ட கேள்வி கேட்குது. துரைமுருகன் சொல்கிறாரு, என்ன மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு வந்து கேள்வி கேட்குறான், அவனுக்கு நீங்கள் சீட்டு குத்தினா அரசியல் விட்டே போயிடுவேன். துரைமுருகன் சொல்கிறார், நீங்கள் வேலுமுருகன் சீட்டு குத்தா நான் அரசியல் விட்டே போயிடுவேன். ஏங்க, சட்டமன்றத்தில் நம்ம வந்து காசு செலவு பண்ணி அவருக்கு வந்து வன்னியர் ஓட்டை வாங்கி கொடுத்து பெரிய லெவலில் பண்டோட்டில் ஜெயிக்க வச்சு உங்களை வந்து சட்டமன்றத்தில் வந்து எங்களை புகழ் பாடியா 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு பெல் அடிப்பார், ஸ்டார்ட் பண்ணேன். உலகத்தில் இருக்க ஒப்பற்ற தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டை முதல்வர் மாநிலமாக கொண்டு வந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே,
உலக இருக்கக்கூடிய ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் உங்கள் காலை உணவு திட்டத்தை பின்பற்றுவது என்று சொன்னால் மிதையாகாது. உங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய யாரும் அறிந்திராத ஒரு விளையாட்டு போட்டியை செஸ்ஸை நம் நாட்டில் நடக்க வச்சு இதுதான் 10 நிமிஷம் நீ என்ன பண்ணோம், புகழ் பாடணும். அப்புறம் தான் உனக்கு என்னையா பிரச்சனை, தலைவரை புகழ் பாடு மறந்துட்டேன், என் தொகுதி பிரச்சனையே மறந்துட்டேன், துண்டு சீட்டில் இருக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். இதுக்கு தான் தேர்ந்தெடுத்த அம்சம். வேல்முருகன் என்ன சொல்கிறாரு, நேராக உள்ளே போய் சட்டமன்றத்தில் உட்காந்தோடனே, ஏங்க அந்த ஊரில் கடைமலைக்கு தண்ணியே வரலங்க, அந்த ஊரில் என்னங்க பண்ணுறாங்க கலெக்டர், அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா துரைமுருகன் இன்சிடென்ட். யோ ஊர் பன்ருட்டி ஜாரி லிமிட்டை பற்றி பேசாமல் நீ எதுக்கு எந்த ஊர்லேயே தண்ணி வரல நீங்கள் கத்திங்க போய் ஓரமாக இல்லையா அப்படின்னு ஒன்று அவர் டென்ஷன் ஆகிட்டார். என்னடா அது நம்மளை ஓரமாக நிற்க சொல்கிறாரு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சரையே எதிர்த்து நெஞ்ச நிமித்தி பேசிட்டார். அப்பயே முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நமக்கு எப்படி ஜெயலலிதாவை எடுத்து விஜயகாந்த் பேசணும் அப்படின்னார்ல, ஜெயலலிதா மேட்ரை முடிச்சிரு, இவனை தூக்கு, லாக்அப் பண்ணு, பேக்கப், 10 பேரை தூக்கு, மாப்பா பாண்டியராஜன் ப்ளீஸ் கம், அருண் பாண்டியன் ப்ளீஸ், டப்பு வந்தானுங்க. நேற்று வரை இங்கே தான் இருந்தீங்க. நோ இப்போ நாங்கள் ஜெயலலிதா கட்சி, நீங்கள் யார், நான் தான்டா கேப்டன் முன்னாள் தலைவர் சார் ஓரமா, நாங்கள் எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏ. யார் மாப்பா பாண்டியராஜன், அருண் பாண்டியன், இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் இருக்கார் பாருங்க சந்திரகுமார், அப்படியே போயிட்டானுங்க. விஜயகாந்த் பெஜாராயிட்டாரு, ஏன்டா பஞ்சர் ஒன்று எம்எல்ஏ ஆக்கி உள்ளே கொண்டு வந்தால் இப்படி துரோகம் பண்ணிட்டு போறியான்னு. இப்போ எங்கள் தலைவி முதல்ல எங்களுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்த் கிட்ட நாக்கை துருத்தி பேசுகிறோன்னா அந்த கட்சியே இல்லாமல் பண்ணி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு யோசிச்சுங்க. அதே மேட்டரை தான் ஸ்டாலின் அவர் நினச்சார். ஸ்டாலின் எப்போதுமே சைலண்ட் கில்லர். துரைமுருகன் ஆட்புட் தஞ்சாவூர் பண்ண மாட்டார், கீழே எழுதிட்டார். வேலுமுருகன் அடுத்த வாடி ஓட விடவும் எழுதிட்டார். பிஎட் கூட சொல்கிறார், அடுத்த வாடி வந்தோன்னா உள்ள விடாத. நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன். முதலமைச்சரை சந்திக்க சொல்லி நான் அப்பாயின்மெண்ட் கிட்ட தனிச்செயலாளர்கிட்ட கேட்டேன். அப்போ நம்ம 5 பைசா கூட மதிக்க மாட்டேன்றான் முதலமைச்சரை சந்திக்க. இது வேலுமுருகன் சொன்ன ட்ரீட்மெண்ட் ரைட்டா. இப்போ முடிஞ்சிச்சு, 4 பேரை சொல்லிட்டேன். யார், கம்யூனிஸ்ட்டு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திருமாவண்ணன், வேல்முருகன், மக்கள் நீதி மையம். இப்போ மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எதனா ஒரு தொண்டர் திமுக ஓட்டு போடுவானா? நீங்கள் ஒரு மக்கள் நீதி மைய தொண்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் தான் தலைவர், நான் எம்பி வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு டாட்டா பாய் பாய், இப்போ வீட்டில் வேலை பார்ப்பா, அடுத்த எலெக்ஷன் 6 வருஷம் கழிச்சு நான் கூப்பிட்றேன் வாங்கப்பான்னு சொன்னால், என் மேலே உங்களுக்கு தலைவர் சொன்னால் நாங்கள் கேட்பேன் இருப்பியா? என் மேலே கோவம் வருமா பரிதாபம் வருமா? கோவம் வரும். கோவம் வரப்போ என்ன பண்ணுவீங்க? எவன் ஜெயித்தாலும் பரவாயில்ல, கமல் சப்போர்ட் பண்ணுறோம், ஜெயிக்கக்கூடாது, மாற்றி குத்து. கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு ஏன்டா நேற்று தேசிய திராவிட முற்போட்ட கழகம் அது ஒரு கட்சின்னே எங்களுக்கு தெரியாது, கேப்டன் இருந்த ஒரு கேப்டனும் செத்து போட்டார், பிரேமலதான்னு ஒரு இது வச்சுக்கின்னு அது எங்கெங்கேயோ கட்சின்னு தெரியுது, அது ஒரு கட்சின்னு நினச்சி 10 சீட்டு கொடுக்குறீங்க, எனக்கு 5 சீட்டு அழுகுறானுங்க. 5 வருஷமாக நீ செஞ்ச எல்லா அக்கிரமத்துக்கும் நாங்கள் கையெழுத்து போட்டு தொடி நின்றோமே, எனக்கு 5 சீட்டு. 5 வருஷமாக ஒன்று ஏற்று பேசினா தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேப்டன் கட்சிக்கு நீங்கள் 10 சீட்டு கொடுக்குறீங்களே, எம்பி சீட் ராஜ்யசபா கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. சைலண்ட்டாக நடக்கும். இதில் ஒரு அரசியல் புரட்சி நடக்க போது பாருங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இதே தான். நாங்கள் கட்சியை எழுத்த ஆரம்பிச்சதே உங்களுக்காக தான். இப்போ நாங்கள் சேர்ந்துட்டோம், உங்ககிட்ட வேறு வழி இல்லை, சேர்ந்துட்டோம். சரி எங்களை வாழ கூடியா, எனக்கு எங்கள் சின்னத்தை கூடியா, பம்பரை சுற்றிக்கிட்டே இருக்கேன், ஏன் பம்பரை சுடும்? 4 சீட்டு நீ உதயசூரன், நீ உதயசூரன் 1 சீட்டு வேணால் பம்பரம் போ. அப்போ அந்த வாய்ப்பும் போச்சு. போன வாட்டி கொடுத்த சீட்டோட கம்மியாயிடுச்சு. முஸ்லீம் லீக்கு 3 சீட்டு கொடுத்தானுங்க, கூப்பிட்டு நீ 3 சீட்டு நீ முக்கி போனாடி தோற்றது போதும், ஓரமாக நிற்கிறியா இல்லை சீட்டு வேணுமா? 2 சீட்டு போதும் தலைவர், ஏணி கொடுங்க போ, ஏணியில் ஏறிப்போ. மனிதநேய மக்கள் கட்சியை எதிர்த்து தான் மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சியும் இவர் தமிழ்மணன் சார் ஆரம்பித்தார், நாகப்பட்டினம் எம்எல்ஏ. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ப்ரொஃபஸர், அவர் ஸ்டூடெண்ட்டு, ஜவஹர்லால் இவங்களும் அவரை எடுத்து கட்சி ஆரம்பிச்சு, உங்களுக்கு நீங்களும் வாங்க எஸ்டிபியா தலைவரை எனக்கு சரி நீனு வா. இந்த இப்போ எந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, நான் கடவுள் படத்தில் நயன்தாரா தலைவரை டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க, ஜெயிலில் இருந்துக்கின்னு இப்போலாம் பார்த்தீங்களா, தலைவர் நயன்தாரா தலைவர் ஆடு ரெடி அப்படின்னு வரல, அந்த மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு இவர் சொல்கிறார், தலைவரை எனக்கும் ஒரு சீட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவர்கள் எல்லாம் நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி இவர்கள் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உணர வேண்டும், மக்கள் மிக 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 புத்திசாலிகள். அதுவும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லா மேட்டரும் மக்களுக்கு தெரியுது, எல்லா மேட்டரும் தெரியும். நேற்று வரையும் சண்டை போட்டு இப்படி பண்ணுறாங்களேன்னு, இப்போ பாருங்கள், உங்களுக்கான எதிரியை நீங்கள் உருவாக்கி தயார் பண்ணி ஒருத்தரை வெளியே அனுப்புறீங்க. யார்? அவர் பேர் தான் வேல்முருகன், தமிழர் வார்மை கட்சி. அவர் வெளியில் என்ன சொல்கிறாரு, நான் பன்ருட்டியில் போட்டி இல்லைங்க,
நான் எங்கேயுமே போட்டி இல்லைங்க. போர் அடிக்குமே தலைவர் என்ன செய்ய போகிறோம்? ஒரு போர் அடிக்காதுங்க. 2021 25 வரையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எவ்வளவு ஊழல் செய்தார்கள் என்பது ஆடிட்டிங் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் மூலம் எங்கிட்ட டேட்டாவாக இருக்குது. போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் 10,000 கோடி ரைட், ஏவா வேலை பொதுப்பணித்துறை 40,000 கோடி ரைட் அப்படின்னு டேட்டா வச்சுருக்கேண்ணா. அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்களிடம் சேர்ப்பது தான் என் பிரதான நோக்கம். அப்போ உங்களுக்கான எதிரியை நாங்கள் உருவாக்கணுமா? நீங்கள் உருவாக்கி நீங்களே பேக் பண்ணி நீங்களே வெளியே அனுப்புறீங்க. ஏங்க பெரிய என்ன மனப்பன்மை, ஏவா வேலைன்னு உட்கார சொல்ல மாட்டேன்றாங்க அவன், சொட்ட தலைய என்ன உட்கார சொல்ல மாட்டேன்றாங்க அவன் அப்படின்ற மாதிரிலாம் வேலுமணி என்ன பேசுகிறாரு. ஏன்னா நாங்கள் என்னது பெரியண்ணன் மனப்பான்மையோடு எங்களை செயல்படுத்துகிறாங்க. ஒரு கட்சின்னு சொல்லிக்கலாமா, எங்களை எப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க. அசிங்கப்படுத்துகிற நீ உன்னை விடுவனா நீ அப்படின்னு ஃபுல் காண்டாக்கி, முக்கியமாக ஏவாவலுக்கு தான் அவர் பெரிய டேட்டா வச்சுருக்காரு. அவர்கிட்ட தான் நிறையா இருக்கும் பொதுப்பணித்துறை. என்னுடைய பிரதான வேலை இந்த 5 வருஷத்தில் திமுக அரசாங்கம் என்னென்ன ஊழல் செஞ்சு எப்படி இவ்வளோ கடனை வாங்கி மக்களை ஏமாத்திச்சுன்றது கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ்நாட்டின் குடிமகனிடம் கொண்டு போய் பரப்புரை மூலம் சேர்ப்பது தான் என் வேலை சொல்லிட்டார். ஸோ நம்ம சொல்ல இப்போ இவனுங்க நல்லாட்சி புரிஞ்சானா எதுக்கு உங்கள் கட்சியில் 5 வருஷம் வந்துட்டு வெளியில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் மூலம் நான் எல்லா டேட்டாவை எடுத்துகிட்டேன், எல்லோரும் ஊழல் செஞ்சுருக்காங்க நம்மளா சொன்னோம்? உனக்கான எதிரியை நீங்கள் தான், உங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மதிமுக நீங்கள் தான் எதிரியை உருவாக்குறீங்க சீட்டை கம்மியாக கொடுத்து. உங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நீங்கள் தான் கூட்டுறீங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு காமெடி தெரியுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து பேபி, அகில இந்திய தலைவர், கேரளாவில் இருப்பார் அவர். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து சண்முகம் கையெழுத்து போடவே மாட்டேன்றார். பேனாவை போகிறாரு இழுக்கிறார், பேனாவை கொடுக்குறாரு இழுக்கிறார். என்ன அவங்களுக்குலாம் அவ்வளோ சீட்டு கொடுத்துட்டு இந்தியன் கம்யூனிஸ்ட்டுக்கு வீரபாண்டியன் தலையாடிட்டு போயிட்டார் 5 சீட்டு. நாங்கள் அப்படி போட மாட்டோம் தலைவரை, நாங்கள் அந்த போராட்டம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு லண்டனில் போராட்டம் பண்ணியிருக்கோம், அமெரிக்காவில் போராட்டம் பண்ணியிருக்கோம், ஈரான் இஸ்ரேல் வார் போராட்டம் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம், பாலஸ்தீன பிரச்சனைக்கு நாங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கோம், பங்களாதேஷிலுடைய குரல் கொடுத்துருக்கோம், ட்ரம்ப் எங்கெங்கே கொண்டு போகிறாரோ அவருக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கோம், நம்ம கமல் ட்ரம்புக்கே கடிதம் எழுதினா தெரியுங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் 5 சீட்டு கையெழுத்து போட மாட்டோம். என்னடா இவன் கையெழுத்து போட மாட்டேன்றான், இவனை எப்படி ஆஃப் பண்ணுறது? வைகோ எங்கே இருக்காரு? தலைவரே இங்கே தான் இருக்க தலைவரே, கமான் வந்துட்டார் வைகோ. என்ன தலைவரே கேரளா போங்க, உங்களுக்கு தனி ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணிட்டேன், பேபிக்கிட்ட பேசி 5 சீட்டு ஓகே பண்ணுங்க. இவர் எங்கே போய் கேரளாவில் போய் இறங்குறாரு, பினராயி விஜயனை பார்க்குறாரு, 5 சீட்டு கையெழுத்து போட சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் தலைவரை போங்கன்னு. இன்னும் கிட்ட யார், அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பேபியை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுங்கள், ரொம்ப பேசுகிறார் சண்முகம், என்னால் முடியல, நானே 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டேன், அது ஒரு சீட்டு தான், ஒரு சீட்டு தனி சொன்னால் 4 சொன்னால் உதயத்தில் நானே ஒத்துக்கிட்டேன், உங்கள் பேபி உங்கள் சண்முகம் ஓவராக இருக்க, நான் பார்த்துக்கிற வரைக்கும் இந்த ஃபோன் சண்முகத்துக்கு, ஹலோ பேபி பேசுகிறேன், சொல்லுங்கள் தலைவரை 5 சீட்டு கையெழுத்து போடுவா, ஓகே தலைவரை வச்சிட்டாங்க. உடனே வைக்கிட்ட போய் எல்லாம் மைக்கு நிட்டுறாங்க. எதுக்கு சார் நீங்கள் திடீர்னு கேரளா போனீங்க, குழு கிளைமேட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவோம், கேரளா கிழியுது அங்கே வெப்பம், கேரளா வந்து செம்ம வெப்பமாக இருக்குது. இல்லை நான் வந்து பாராளுமன்றத்தில் நான் பேசினேன்ல, ராஜ்யசபாவில் நான் பேசினேன்ல, அதெல்லாம் வச்சு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன், புத்தகம் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து வாழ்த்து செய்தி வாங்குறதுக்காக நான் பினராயி விஜயனை பார்க்கறதுக்கும் பேபியை பார்க்கறதுக்கு வந்து அடப்பா மானங்கட்டவனே, வாழ்த்து செய்தி ஒரு ஃபோனில் சொன்னால் ஃபேக்ஸில் வரப்போகுது, இதுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நீ கேரளா போறியா அப்படின்னு நம்மளை மாதிரி பொது உள்ளார்கள் கேட்குறாங்களா? அப்போ திமுக வந்து தனக்கான வைகோட்ட சொல்கிறாங்க, தலைவரை நீங்கள் 3 சீட்டு கொடுத்துட்டோம், 3 சீட்டு உதயசூரன்னா திமுக பணம் கொடுத்தா ஆகணும், 1 சீட்டு தனியாக நிற்க சொல்லிட்டீங்க, எங்ககிட்ட பணம் இல்லை, என்ன தலைவரை, சரி பேபியை போய் பார்த்து ஓகே பண்ணு, அந்த 1 சீட்டுக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், ஓகே தலைவரே போயிட்டார். பேபி போய் ப்ரெஷர் பண்ணால் பேபி ஒன்றுமே சொல்லுங்கள் பேபி சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டுருக்காங்க. முதல்ல 5 சீட்டு கையெழுத்து போட்டு முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன். சரி சார், என்னப்பா நேற்று தான் போராட்டம்னா அதுன்னு ஐயா தலைவர் போய் சொல்லிட்டாரு, நான் போயிட்டு வரேங்க போயிட்டார். அதுக்கான யாரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு திமுகவுக்கு தெரியும். அப்போ வைகோ வச்சு ப்ரெஷர் பண்ணி அவர் ஒரு தூதுவராக்கி 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் கன்வின்ஸ் பண்ணிச்சு. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணானுங்க, வேல்முருகனை கன்வின்ஸ் பண்ண முடியல. தனியரசு நீ வெளியே போயிட்டார். இன்றைக்கி கருணாசன் நீங்கள் நினச்சிருக்கலாம், போன வாட்டி வந்து திருவாரூர் முக்குளத்தோருடைய சசிகலாவுடைய குட் புக்கில் போய் முக்குளத்தோர் புலிப்படைன்ற சின்னத்தை காலையில் கட்சி ஆரம்பித்து மத்தியானம் லெட்டர் பேடில் அடிச்சு ஈவினிங் கேண்டிடேட் ஆகிட்டு மறுநாள் ஜெயிக்கிறார் கருணாஸ். அந்தளவு பயங்கர பலமுறையும் தான் ஏடிஎம்கே சேர்ந்து அம்மா இருந்தாங்க அன்றைக்கி. இப்போ கருணாஸ் வந்து நீங்கள் நினைக்கலாம், கருணாஸ் பின்னாடி திருவாடனில் கருணாஸை சுற்றி போட்டு தேடுறாங்க. இன்றைக்கி பாருங்கள் ராமன், நீங்கள் அவருக்கு சிவகங்கை தொகுதி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக போஸ்ட் அடிக்கிறாங்க, திருவாடனையில் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், நீ எங்கே சென்றாய், இங்கேயே வர நீ தயவுசெய்து அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு. ஏன்னா திருவாடனையில் ஜெயிச்சதோடு சரி, நன்றி சொல்ல கூட அவர் போல,
5 வருஷமாக தொகுதி மேம்பாடு நிதின்னு அதுக்கு 3 கோடி ரூபா கொடுப்பாங்க தமிழக அரசு. அந்த மேம்பாடு நிதியை கூட செலவு பண்ணாரான்னு தெரில. இப்போ சிவ எங்கே போயிட்டார்? ரைட்டா? இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் வந்து ஜாதி பலமாக இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் முக்குளத்தூர் பலம் அவர்கிட்ட இல்லைன்னு நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரியும். அவர் வந்து குறிப்பாக சினிமா சம்பந்தப்பட்ட நடிகர் சங்கத்தில் ஒரு முக்கிய துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கார். அந்த சினிமா சம்பந்தப்பட்ட இதில் நம்மால் ஒரு ஆள் வேணும். ஏற்கனவே நம்மால் ஒரு ஆளை டிஎம்கே வச்சுருக்கு. அவர் பேர் தான் பூச்சி முருகன். அவர் தான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தோடைய தலைவர். அவருக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து அவர் வந்து ஒட்டுமொத்த சினிமா நடிகர் சங்கம் எப்படி ஜெயிக்க வைக்கணும், தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கம், இன்றைக்கி தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் சங்கம் வந்து சின்னத்தை இயக்குனர் சங்கத்துலேயும் திமுக ஓரியன்ட் தான். அந்த யூனியனுடைய பொறுப்பில் இருந்தவன் தான். தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 24 பேர்னா 24 பேரும் ஜெயிக்கிறான், 24 பேரும் திமுக அனுதாவி. காரணம் நம்ம பூச்சி முருகன். நடிகர் சங்கம், நீங்கள் நடிகர் சங்கம் நாசர், நம்ம விஷால் 3 பேர் இருக்கிறாங்க. நாசர் வந்து சேகர், நம்ம இவர் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் கூப்பிட்டாருன்னு சொல்லி மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வடிவேலு நாசரும் வாழ்த்தி பேச போயிட்டாங்க கொளத்தூரில். விஷாலு உங்களுக்கு தெரியும், உதயநிதியோட ஃப்ரெண்டு விஷாலு. ஸோ இப்போ நடிகர் சங்கம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? கார்த்தி சொல்லவே வேணாம். திமுகவின் அடிமை கட்சி, அடிமை குடும்பம். சிவகுமார், கார்த்திக், ஜோதிகா, சூர்யா சாட்சாத்தமாக விழுந்துருவாங்க. திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிஜேபியவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து பேசுகிறது தான் அவங்களுக்கு பிரதான நோக்கமே. புதிய தேசிய கொள்கையை நாங்கள் எதிர்க்கொண்டுவார். ஒன்று கார்த்திக் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு, மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்குதுன்னு. திருப்பதி ஏழுமலை கோயிலில் எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, கஞ்சா குடிச்சிட்டு வரவங்களாம் காலைல முதல் மரியாதைக்கு போகிறான்னாரு அவர். கோயில் எதுக்கே நீ அங்கே போய் கும்பிட்ற, வீட்டிலே கும்பிட்றான்னு இப்போ லேட்டஸ்ட்டாக சர்ச்சையில் மாட்டினார். ஜோதிகா அம்மா உங்களுக்கு சொல்லவே வேணாம். அப்போ எப்படி தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் ஜொலிக்குது, ஏற்ற மாதிரி மருத்துவமனை கீழடைஞ்சு கிடக்குது. எப்படி பாருங்க, ஜெய்ப்பூர் அரண்மனை மாதிரி இந்த கோயில் இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை சொல்லி அவங்க மாட்டிக்கிட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய அடிமை சாசனமாக அவங்க திமுக இருக்காங்க பாருங்கள். அப்போ நாசர் என்ன பண்ணார்? ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவில் வாழ்த்தி பேசுகிறார் நாசரும் வடிவேலும் தலைவர். செயலாளர் விஷால் உதயநிதியோட எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கே தெரியும். ரைட்டா? பொருளாளர் கார்த்தி என்ன பண்ணுறாரு? அண்ணன் திமுக அடிமையாக இருக்கார். துணைத் தலைவராக இருக்கவர் யார்? கருணாஸ். இப்போ சத்யராஜ் பொண்ணுக்கு கொடுக்குறதா, கருணாஸுக்கு கொடுக்குறதா? சத்யராஜ் இப்போ எதுக்கு இவ்வளோ நாள் தூங்கிட்டு திடீர்னு பார்த்தா நான் போராட்டத்துக்கு நானும் வரேன், பாலிசீனத்தினுடைய அரப் போட்டிருப்பார்ல, அரப் போட்டிருக்க அந்த அஷ்ரப் அரப் அப்படி போட்டிருக்க அந்த சால்வையை போட்டு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் பாலிசீனத்தில் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பக்கத்து வீட்டில் சாக்கடை போல் அது குத்தி விட ஆள் இல்லை, அதை கண்டிக்க மாட்டேன். ஆனால் பாலிசீனம் போயிட்டு அணுகுனுங்க. யார் யார்? இப்போ பிரகாஷ் ராஜ் அங்கேருந்து இங்கே வந்துடுவார். எங்கேருந்து வருவார்? பெங்களூர்லேருந்து இங்கே வந்துடுவார். நானும் கத்துறேன், எனக்கு மோடியை பற்றி எதிர்த்து கத்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா அமைதிக்கான தூதுவராக 2 நாடுகள் வாரர்களுக்கும் பொதுவான இடத்துல அங்கே வைக்கணும்னு என்றைக்கும் மோடி அவர் சொல்லிட்டார். இதுக்கு வந்து மோடி வந்து தலைமை வைக்கணும். மோடினால்தான் அங்கே வாரே நடக்குதுன்றான். யார் யார்? சத்யராஜ், நம்ம வெற்றிமாறன், நம்ம திருமாவண்ணன், பிரகாஷ் ராஜ், நம்ம திடீர் போராளி அமீர், இவனுங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே திமுகவில் நாங்குநேரி போராட்டத்துக்கு வாய் திறக்க மாட்டானுங்க, கவின் கொலைகளுக்கு வாய் திறக்க மாட்டானுங்க, வேங்க வயலுக்கு வாய் திறக்க மாட்டானுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கிற எந்த பிரச்சனையும் வாழ பண்ண மாட்டாங்க. போயிடுவானுங்க, ட்ரம்ப்புக்கிட்ட போயிடுவானுங்க. அமெரிக்கா ஏகாபத்தியத்துக்கு கீழாக மோடி வந்து அடிமையாக செயல்படுகிறார் அப்படின்னு ட்ரம்ப்புக்கிட்ட போயிடுவானுங்க. அமெரிக்காவில் வந்து உக்ரைன் ரஷ்யா வாரை பற்றி தான் ஃபுல்லாக பேசுவானுங்க. மெழுகுவத்தி அது தூக்கிட்டு போவானுங்க. டேய் பக்கத்து ஊரில் இருக்க தங்கச்சி கற்பழிக்கப்படுது, நீங்கள் ஆணவ கொலை போயிட்டுருக்கு, அதை பற்றிலாம் கேட்காம இங்கேருந்து மெழுகுவத்தியை தூக்கிட்டு எங்கே போவானுங்க? அங்கே போயிடுவானுங்க. பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்பட்டால் அப்படியே கம்முன்னு வந்துடுவானுங்க, கமுக்கும் வந்துடுவானுங்க. அது இந்துடா சொல்லிட்டா சிறுபான்மையர் ஓடி போயிடும். ஏன்டா தீபத்தூணில் தீபம் ஏற்றுன்னு கோட்டை ஆர்டர் போட்டுக்கடா, அதை பற்றி குரல் கொடுக்க மாட்டோம். இஸ்லாமிய சகோதரில் ஏற்றுன்றான் தீபத்தை, நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம். நீங்கள் சொன்னாலும் நாங்கள் செய்ய மாட்டோங்க, எங்களுக்கு சிறுபான்மையர் ஓட்டு வேணுங்க. புரியுதுங்களா? அப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு கீ பர்சன் வேணும்னால தான் இப்போ நான் கேட்குறேன். கருணாஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பெரிய செல்வாக்கு கொடுக்க அவர் கட்சி. முதல்ல தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு கட்சி உறுப்பினர் இருக்காங்களா? லெட்டர் பேட் கட்சிங்க அது. காலையில் சசிகலா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த நடிகர் சங்கம் அன்றைக்கி திமுக கண்ட்ரோலில் அன்றைக்கி இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு ஆளை நம்ம எடுக்கணும், நம்ம கண்ட்ரோலுக்கு அந்த நடிகர் சங்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அன்றைக்கி நினச்சாங்க. யார் அப்போ தலைவராக யார் இருந்தார்னா சரத்குமார் ஆர் சம்சிங் தாங்க. அப்போ யாரை தேர்ந்தெடுக்கிறா? முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம கருணாஸ் இருக்காருன்னு சொல்லி கருணாஸை தேர்ந்தெடுத்து கருணாஸை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீ தான் என் கேண்டிடேட், திருவாடனை போய் நில்லு, தலைமை அம்மா என்கிட்ட கட்சியில் எனக்கு ஒரு கட்சி பேர் ஏதோன்னு சொல்லியா, இந்த மாதிரி ஒன்று சரி ஆரம்பிச்சியா, இப்போ லெட்டர் போட்டு டக்குன்னு அடியான அங்கேயே லெட்டர் போட்டு அடிச்சு அங்கேயே கையெழுத்து போட்டு கேண்டிடேட் ஆக்குனாங்க.
அப்போ நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு ஆளை வேணுன்றதுக்காக தான் எப்படி ஏடிஎம்கே அன்றைக்கி நினச்சதோ அதே தான் இன்றைக்கி பூச்சி முருகன் மூலம் கருணாஸு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு வந்து பெரிய ஆதரவுலாம் எதுவுமே கிடையாது. திமுக செலவு பண்ணி நம்ம ஜெயிக்கலான்னு அவர் நினைக்கிறாரு. உதயநிதி குட் புக்கில் அவர் இருக்கிறார். இதுதான் மேட்ரு. அதனால தான் அவருடைய பையன் 10 நாளில் படம் எடுக்கிறான், 5 நாளில் ரிலீஸ் பண்ணுறான், அவனே ஹிட்டுன்றான். அது எந்த அளவுன்னு தெரில, யூத்துன்ற படம். இது எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே தலைவர்கள் ஜெல்லாயிட்டாங்க. நான் அதில் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வீரபாண்டிய ஓகேன்ட்டார், சண்முகம் ஓகேன்ட்டார், வைகோ ஓகேன்ட்டார், திருமாவளவன் ஓகேன்ட்டார், கமலஹாசன் ஓகேன்ட்டார். அந்த தலைவர்கள் நல்லா ஜெல்லாயிட்டாங்க. பிரச்சனைனா தலைவர்கள் செலக்ட் பண்ண கேண்டிடேட்டும் ஜெல்லாயிடுவாங்க. இப்போ திருமாவளவன் 10 சீட்டு வாங்குறாரு வச்சுக்கிங்களேன். இப்போ 8 சீட்டு வாங்கியிருக்காரு. 8 சீட்டு கேண்டிடேட்டும் செட் ஆகிடும். ஏன்னா அவனுக்கு சீட்டு கட்சிச்சில்ல. அப்போ சீட்டு கிடைக்காதவன் கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் எல்லாருமே காண்டாக இருக்கானுங்க. அப்போ தொண்டர்களுடைய ஓட்டு நேரடியாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு போகும்னா போகாது. இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்றதே நான் வந்து பயங்கர காமெடியாக பார்க்குறேன். ஏன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி யாரை வச்சுக்கிற? முஸ்லீம் லீக்குன்னு ஒரு மத கட்சியை வச்சுருக்க. கேட்டால் மதச்சார்பற்ற முற்போக்கு. டேய் ஏன்டா பேரனாச்சு மாற்றி தொலையாண்டா. அதில் ஒரு ஜாதி கட்சி, 2 ஜாதி கட்சி. யார்? கொங்கு மக்கள் கட்சி என்ன கட்சி? அது கவுண்டர்களோட ஜாதி கட்சி தானே. அது திருமானந்த் என்ன கட்சி? அவனாச்சும் விடுதலை சிறுத்தைகள் காமன் பேரில் வச்சு சப்ஸ்டர். இப்போ நாங்கள் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கான கட்சி, எங்கள் கட்சியில் வந்து 1 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு யார் சொல்கிறாரு? நம்ம ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். இவங்க பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 பெருங்கட்சி யார்? இஸ்லாமிய கட்சிகள். முஸ்லீம் லீக்கு 2 சீட்டு கொடுத்தாச்சு. மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா 2 சீட்டு கொடுத்தாச்சு. மனிதநேய மக்கள் கட்சி யார்? தமிழ் மன்சாரி 1 சீட்டு கொடுத்தாச்சு. எஸ்டிபிஐ 1 சீட்டு கொடுத்தாச்சு. ஒட்டுமொத்த இஸ்லாமிய கட்சிகளும் உள்ளே கொண்டு வந்து 2 சீட்டு 1 சீட்டு கொடுத்து இவங்க தன்னை இஸ்லாமியர்களுக்கு ஒரு சப்போர்ட்டான கட்சியாக காட்டுறாங்க. தெரியுதா? அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, மதமுள்ள மானங்கட்ட கூட்டணி அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மதமுள்ள மானங்கட்ட கூட்டணி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஜாதியும் உள்ளே இருக்குது. நீங்கள் திருமாவளவன் என்ன பட்டியலின சகோதரர்களுக்கான தலைவராக அறியப்படுறாரோ அது. ப்ளஸ் வந்து நம்ம இந்த கட்சி, நம்ம கருணாசுரை கட்சி, இவங்க கட்சி எல்லாமே ஒரு 2-3 இதெல்லாம் வச்சுக்கலாம், ஜாதி கட்சியாக வச்சுக்கலாம். மத கட்சின்னு பார்த்தீங்கன்னா மதத்தை பிரதானமாக முன்னெடுக்கிற முஸ்லீம் லீக்னு அகில இந்திய கட்சியே இருக்குது. ப்ளஸ் அவங்கள்ட்ட வந்து பிரிந்த ஒரு 4 இஸ்லாமிய கட்சிகளும் உள்ளே கொண்டு வரீங்க. அப்போ இந்த கட்சி வந்து சிறுபான்மையர் ஹாட் கேக்கு ஓட்டை நோக்கி தான் நகருதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா இல்லையா? இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எங்களை மாதிரி ஆட்களுக்கு கடமை, உங்களோட ஆட்களும் கடமை. ஓகே சார், நிறைய தகவல் சொன்னீங்க. ஒரே நன்றி. மீண்டும் நன்றி.